ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 367வது நாமாவளியாக ஓம் துஷ்டிதாய நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி சந்தோஷத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. துஷ்யதி, துஷ் அப்படின்னாலே மகிழ திருப்தி அடையக்கூடிய அப்படின்னு, அதாவது சந்துஷ்டிகரம்னு சொல்லுவாள் இல்லையா, மனசில் எல்லா சந்தோஷங்களும். அப்படி ஒவ்வொரு உயிருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வடிவமாகவே முருகப்பெருமான் இருக்கார். அதனால தான் இறைவனுடைய 64 மூர்த்தங்களில் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு இருக்கார். சத்து சித்து ஆனந்தம் சந்தோஷமாக சிவனுக்கும் சக்திக்கும் நடுவில் முருகப்பெருமான் உட்கார்ந்துருப்பார். அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்படி முருகப்பெருமான் ஆனந்தத்தை கொடுக்குறாராம். இந்த ஆனந்தம்ன்றது என்ன, யாருக்காவது கொடுக்க முடியுமா அப்படின்னா, எந்த ஒரு உயிருக்கும் யாராலையும் ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. அப்போ இறைவன் ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு உயிருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறாராம். இப்போ நம்ம ஒரு ஜீவனுக்கு இதை செய்தால் சந்தோஷம் அப்படின்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அது எல்லாம் நிலையானதாக இருக்காது. அந்த ஜீவன் தன்னுடைய ஆத்ம பலத்தை, அதாவது ஞானத்தை கொண்டு செயல்படக்கூடிய செயலால் வரக்கூடிய சந்தோஷம்தான் நிலையானதாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு உயிரும் எதால் சந்தோஷம் அடையும் அப்படின்னா அறிவின் மூலமாகத்தான். அதனால தான் இறைவன் எங்கே இருப்பார்னா அறிவோடு கலந்திருப்பாராம். அறிவென்றற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அப்படின்னு அனுபூதியில் சொல்லுவார். அப்போ அறிவின் மூலமாகத்தான் எல்லா துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபட முடியும். அப்போ துன்பங்கள் விடுபட முடியும் பொழுது ஆனந்தம் வெளிப்படும். அறிவால் அறிந்துணதிருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அப்படின்வார். அப்போ ஞானத்தின் துணை கொண்டு தான் ஒவ்வொரு உயிரும் சந்தோஷத்தை அடைய முடியும். அப்பேற்பட்ட அந்த ஆனந்தமே வடிவமாக முருகப்பெருமான் இருக்காராம். அதை தான் சந்தோஷத்தை அளிப்பவராக முருகனை இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் துஷ்டிதாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.